தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். மத்திய அரசுக்கு சீமான் வழங்கிய அதிர்ச்சி வைத்தியம் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். மத்திய அரசு சமீபத்தில் தமிழக அரசுக்கு ஒரு அதிர்ச்சி அறிவிப்பை கொடுத்தது. மத்திய அரசின் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் தமிழக அரசுக்கு கல்வி நிதியுதவி வழங்கப்பட மாட்டாது என்று அது மத்திய அமைச்சர் அறிவித்தார். அவருடைய அறிவிப்பு மிரட்டல் தோரணையில் இருந்தது. மத்திய அரசின் தேசிய கல்விக் கொள்கை மும்மொழி கொள்கை. தமிழ், ஆங்கிலம், இந்தி, சமஸ்கிருதம் என்று பல மொழிகள் பயிற்சி வழங்கப்படும். ஆனால் தமிழும் ஆங்கிலமும் தான் தமிழகத்தின் இருமொழி கொள்கை. இந்த இருமொழி கொள்கை தான் நீண்ட காலமாக பின்பற்றப்பட்டு வருகிறது. மும்மொழி கொள்கை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. கட்டாய இந்தி திணிப்பை யாரும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார்கள் என்பது உண்மை. இந்த சூழ்நிலையில் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்கள் கட்டாய இந்தி திணிப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், விரும்பினால் எந்த மொழி வேண்டுமானாலும் படிக்கட்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார். மேலும் பல மொழிகள் சேர்ந்ததுதான் இந்திய நாடு. பல மொழிகள் என்று இருந்தால் இந்தியா இருக்கும். ஆனால் ஒரே மொழி என்ற திட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்தால் இந்தியா சிதறும் என்று வெளிப்படையாக தெரிவித்தார். மேலும் மத்திய அரசு தமிழக அரசுக்கு கல்வி நிதியுதவி தருவதை நிறுத்திவிட்டால், கல்வி உதவி வழங்காவிட்டால் மத்திய அரசுக்கு தமிழக மக்கள் வரி செலுத்த மாட்டார்கள் என்ற அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். இது பாஜக அரசுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. பல மொழிகள் பேசுகிற மாநிலங்கள் தான் அதன் கூட்டமைப்பு தான் இந்தியா. ஆனால் ஒரே மொழி என்று திணித்தால் பல மொழி பேசுகின்ற மாநிலங்கள் தனித்தனி நாடாக மாறும், இந்தியா சிதறும் என்று சீமான் எச்சரித்துள்ளார். மேலும் தமிழக அரசுக்கு நிதியுதவி வழங்காவிட்டால் மத்திய அரசுக்கு தமிழக மக்கள் வரி செலுத்த மாட்டார்கள் என்ற அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். இது பாஜக அரசுக்கு மிகப்பெரிய ஒரு சவாலாக, அதிர்ச்சியாக அமைந்துள்ளது. சீமானின் இந்த துணிச்சலான அறிவிப்பை தமிழக முதலமைச்சர் அவர் அறிவிக்க மாட்டார். ஏனென்று சொன்னால் பாஜகவுடைய செல்லப்பிள்ளை தான் திமுக. பாஜகவின் சின்ன வீடு தான் திமுக. ஆர்எஸ்எஸின் சின்ன வீடு தான் திமுக. அவர்கள் வெளிப்படையாக எதிர்ப்பது போன்று தோன்றினாலும் மறைவாக அவர்கள் நட்புணர்வில் தான் இருக்கிறார்கள். சீமானை போன்ற தைரியம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு கிடையாது, திமுக அரசுக்கு கிடையாது. சீமான் அறிவித்த அறிவிப்பு இப்பொழுது பாஜக அரசை நிலைகுலைய செய்துள்ளது என்றே சொல்லலாம்.